Hey guys, நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாக்கெட் எடிஷன் பார்ட் 20. நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஆட்டோமேட்டிக் உல்ஃபார்ம் இந்த உள்ளுங்க ஆட்டோமேட்டிக்கா நான் கலர் கலரா எடுக்க போறோம். ஸோ இப்போ வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, புதுசா பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக நான் ஒரு ஷார்ட்ஸ் வேற போட்டிருந்தேன். இந்த ஷார்ட்ஸ்ல மைக்கை பத்தி ஒரு ரிவ்யூ வேற கொடுத்திருந்தேன். மைக் அன்பாக்சிங். அந்த மைக்கை பத்தி ரிவ்யூ கொடுக்கறதுனால நீங்க சொல்லுங்க, நான் அந்த வீடியோ போடுறேன். இப்போ நீங்க இந்த மைண்ட் கேஃபன் வந்து யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா பிளேலிஸ்ட்ல வச்சிருக்கேன், பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மறக்காம. சரி இருங்க, நம்ம என்னது கண்டென்ட் வீடியோ வரலன்னு பாக்காதீங்க. நான் இப்போ சொல்லிடுறேன், 2 டேஸ்க்கு 1 டே தான் வீடியோ, 2 டேஸ்ல ஒரு வீடியோ அந்த மாதிரி போடுறேன். அதனாலதான் இப்ப நம்மளுக்கு இன்னைக்கு இப்ப ஆட்டோமேட்டிக் இன்ஃபார்ம் பண்ண போறோம். அதனால இப்ப நம்மளுக்கு நிறைய அயன் தேவைப்படும். அயன் அந்த அயன் ஃபார்ம் இருக்கு, ஆனா என்ன அயன் சேர்ந்துருக்குமான்னு தெரியல. ஏஎஃப்கே கொஞ்ச நாளா பண்ணல, அதனால அங்கிட்டு நான் போவே இல்லை. அது போக இங்க வேற கொஞ்சம் இது இருக்கு, இதை கொஞ்சம் பறக்கி வச்சுக்குவோம். அது போக இருக்கு பாருங்க, வரிசையா பார்த்தா. இப்போ உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குற பாருங்க, இந்த வாய்ஸ் இப்ப இந்த மைக்ல தான் கொடுக்குறேன். எப்படி இருக்கு நீங்க மறக்காம என்னது உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லிருங்க, ஏன்னா வாய்ஸ் எப்படி இருக்குன்னு. இப்ப இந்த மைன்கார்ட் வித் ஹூப்பர் இது செய்யணும். இந்த ஹூப்பர் ஒரு 10-20 செஞ்சு வச்சுக்கிறேன். ஆமா, இது ஒரு 20 வேணும். அடுத்து அந்த மைன்கார்ட் ஹூப்பர், இந்த மைன்கார்ட் ஒரு 10 செஞ்சிடறேன். அடுத்து அந்த மைன்கார்ட் ஹூப்பர் தான் வேணும். அது இருந்தாதான் தரைக்கு அடியில எடுக்க முடியும். ஆமா, இந்த எடுத்தாச்சு. இது ஒண்ணு திரும்ப வந்துகிட்டு ஓரம்போ. ஆமா, இந்த மென்காட்டு ஹூப்பர் இன்னும் தேவைப்படும். இந்த இருக்கு நிறைய பொருள். எங்க அடுத்த பொருளை காமிக்கிற பாருங்க, கீழே அந்த இருக்கு பாருங்க, அப்சர்வர். போன வாட்டி பண்ண பாருங்க, சுகர் கேனுக்கும் பேம்புக்கும் இது தேவைப்படும். அப்சர்வர் டிஸ்பென்சர் இந்த இடத்துல தேவைப்படும். அண்ட் டிஸ்பென்சருக்கு பவுலுக்கு என்னன்னா 3 குச்சி 3 ஸ்ட்ரிங்கு தேடணுமா. இருட்டு இருக்கு, தூங்கிறோம். ஆமா, தூங்கியாச்சு, நல்லதா போச்சு. நல்ல இரவு, தூங்கு. இப்ப அப்படியே நான் இங்கிட்டு போவோம் வேற. இப்ப தேடுற இறங்கு கைஸ். வெற்றிகரமா செஞ்சு எடுத்துட்டு ஒண்ணு செஞ்சுட்டு என்ன இன்னும் செய்யணும். எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. ஆனா தேடணுங்க, இங்க வெங்கிட்ட பிறக்கிறதே தெரியாம வச்சு உள்ள செஸ்டுக்குள்ள குழப்பி வச்சிருந்தேன். அதனால தேடி எடுத்து இருங்க, எல்லா பொருளும் எங்க வச்சிருக்கேன்னு திரும்பி தூங்கிடும். ஏன்னா இருட்டிடுச்சு, வெளியே போலான்னு பார்த்தேன், இருட்டு இருந்துச்சு, அதான் திரும்பி தூங்கிட்டேன். இருங்க, உங்களுக்கு நான் இதை காமிச்சிருவேன். செஞ்ச பொருள் எல்லாத்தையும் எங்க வச்சிருக்கேன்னு எதுக்க இருக்க செஸ்ட் தான். இதுல இருக்க எல்லா பொருளையும் நான் கரெக்டா ஒரு நீட்டா இடம் செஞ்சு அதுல நான் அங்க போயிட்டு நான் கண்டினியூ பண்றேன் கைஸ். ஏன்னா லேட்டா அது தொலைஞ்சிடும், அதனாலதான் உங்களை திரும்பி கண்டினியூ பண்றேன் கைஸ். இந்த இடத்துலதான் பண்ண போறோம். நான் இங்க கொஞ்சம் நீட்டாக்கி வச்சிருக்கேன். இந்த பொருளுங்க இங்க வரப்போகுது. அப்சர்வர் 10, செஸ்ட் 10, டிஸ்பென்சர் 10, கிளாஸ் ஒரு 3 ஸ்டாக் 3 ஸ்டாக் இருக்கு, போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏன் கிளாஸ் ஒருக்கெல்லாம் காமிக்க மாட்டேங்கிறா, எனக்கு டைம் இங்க 20 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டாலும் கரெக்டா இருக்கும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, அதனாலதான் கேஸ் உங்களுக்கு நான் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வரும். அதனாலதான் கொஞ்சம் கோச்சுக்காங்க. என்னடா எல்லாத்தையும் இப்படியே ஸ்கிப் பண்ணி காமிக்கிறாங்க, எல்லாம் சீட்டிங் பண்றாங்க நினைக்காங்க. நான் உண்மையே சீட்டிங் எல்லாம் பண்ணல. நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நல்லாதான் பண்றேன். யாரும் என்ன கோச்சுக்காங்க. நான் பண்றாப்பு இல்ல பண்ணுவேன். இப்ப வைக்கிறேன். இங்கிட்டு அப்சர்வர் அங்கிட்டு பார்த்தாப்புல அந்த புள்ளி தரைய பார்த்தாப்புல வைங்கதான் தெரியுது பாத்தீங்களா. ரெட் பட்டன் பின்னாடி இருக்கணும், அங்கிட்ட அந்த இது இருக்கணும், அந்த மூஞ்சி ஃபேஸ். இப்ப இந்த ஓட்டையை அடைச்சுட்டுரும். இந்த ஓட்டையை அடைச்சு இங்க டிஸ்பென்சர் வேற வைக்கணும் கரெக்டா. இது மேல டிஸ்பென்சர் வச்சு இதுக்குள்ள ஷியர்ஸ் தூக்கி வைக்கணும். இதுக்குள்ள ஷியர்ஸ் இதை வச்சு விட்டு அதுக்கப்புறமே நம்ம ரெட் ஸ்டோன் வேணும். ரெட் ஸ்டோனுக்கு அந்த கவர் பண்ணோம் பாருங்க, அந்த இடத்துல ஒரே ஒரு ரெட் ஸ்டோன் மட்டும் இருக்குது. ஏன்னா அது கனெக்ஷன். ஏன்னா இது எப்ப ரியாக்ட் அந்த புல் எப்ப போகுதோ அடுத்து அது என்னது டக்குனு ஷியர்ஸ் வச்சு வெட்டி விடும் ஆட்டோட என்னது தோலை. இங்க ஒரு அடியில ஒரு 3 குழி தோண்டிக்கோங்க. குழியை தோண்டி அந்த மேல இருக்க பிளாக் மட்டும் அது கீழே இருக்க 2 பிளாக் உடச்சு விடுங்க. ஆமா, 2 பிளாக் உடச்சிருங்க, கரெக்டா இருக்கும். இது இங்க உங்களுக்கு ஒரு படிக்கட்டு மாதிரி செஞ்சுக்கோங்க போறதுக்கு வசவா. இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டு அது போக அது கீழேதான் இப்ப சின்ன வேலையே இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனா ஃபுல்லாத்தையும் இதுல இங்க காமிச்சிடும், அடுத்தடுத்து கட் பண்ணிடுவேன். இங்க இப்ப என்னது இங்க கரெக்டா இந்த நான் முக்கிய இடத்துல செஸ்ட் வைக்கணுமே. இப்படி வச்சிருங்க செஸ்ட். இங்கிட்டு உள்ள போனோம். உள்ள ஆனா ஹாப்பர் வைக்க முடியும். இப்ப சைட்ல தான் உடச்சது பண்ணு நினைக்கிறேன். ஹாப்பரே அந்த பெட்டிக்குள்ளே வச்சுட்டு வந்திருக்கேன் மறந்து. ஐயப்பா சரி, ஹாப்பரை வேற மறந்துட்டு.
அப்புறம் எதுக்குதான் மறக்கிறேனோ எல்லாத்தையும் மறந்துகிட்டே இருக்கேன். இந்த ஹாப்பை கனெக்ட் பண்ணி விடணுங்க கரெக்டா. எங்க இப்ப வச்சிருவோமா? இருங்க இந்தா நான் பண்றேன். இந்த சைடுல நீங்க உடைச்சுக்கோங்க. ஏன்னா உள்ள போய் இந்த ஹாப்பர் வைக்கிறாப்புலதான் இருக்கும். இந்தா கரெக்டா உங்களுக்கு காமிக்கிறேன். நான் ஃபுல்லு எல்லாத்துக்கும் வைக்க மாட்டேன். 10 கலர் கிட்ட வைக்கப்பறேன். ஆடுங்களுக்கு இந்த இப்படியா இந்த செஸ்ட கரெக்ட் ஆறாப்புல வச்சு ஹாப்பர் மேல ஒரு ரயில் வச்சு ரயில்னா மைல் காட்டு ஹூப்பை வச்சு இந்த ரயில உடச்சு விட்டுருங்க. உடைக்கனா உடச்சிருங்க, இல்ல அப்படியே கூட இருக்கட்டும். நான் 1 2 உடைச்சிருவேன். வீடியோ போக போக உடைச்சிருக்க மாட்டேன், அது வேற விஷயம். இது உடைச்சிருவேன். இப்ப இந்த ரயில மட்டும் எடுத்துக்குவோம். இதே மாதிரி இப்ப எல்லாத்துக்கும் எல்லாம் வைக்கணும். இந்த இதை கவர் பண்ணி விட்டுறேன் இந்த பேலன்ஸ் ஏரியாவை. எங்க இப்படியே கவர் பண்ணியாச்சு. இப்ப சைட்ல கண்ணாடி மட்டும் வச்சு அடைச்சிருவோமா? ஏன்னா அதான் கரெக்டா இருக்கும். இருங்க இருட்டிடுச்சு, போய் தூங்கிட்டு வந்துடுறேன். ஆமா, நல்லா ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். ஆமா, எத்தனை வாட்டி தான் தூங்குவோ? இருங்க போ. இங்க என்னது கண்ணாடி கரெக்டா அப்போ 2 பிளாக் ஹைட் ஏத்தி இங்க என்னது இப்படி வச்சிரும். ஓகே. இப்ப இங்கிட்ட வேற கவர் பண்ணோம். கவர் பண்ண என்னன்னா இப்படி வச்சிரும். விழுக மாட்டீங்க. எனக்கு நான் தெரிஞ்ச கான்செப்ட் பண்றேங்க. உங்களுக்கு தான் தெரிஞ்சா நீங்க உங்க கான்செப்ட்ல சொல்லுங்க, நானும் அதுவும் பண்றேன். ஆமா, இப்ப இந்த இடத்த மட்டும் கவர் பண்ணிட்டு இந்த செஸ்ட்ல இப்படி எடுத்துக்கிறாப்ல. இதுல ஒரே ஒரு வேலை எல்லாம் முடிஞ்சு. இதுக்குள்ள ஆடை மட்டும் தூக்கி விடணும். இதுக்கும் இப்படி இருக்குமா? இப்படி வச்சுக்கோ, இதான் கரெக்டா இருக்கும். இப்படி வச்சோம்னா ஆடை தூக்கி உள்ள கொண்டு வர முடியும். முதல்ல ஆடு இந்த ஓட்டக்குள்ள விழுகுமா? இருங்க பாப்போம். கொண்டு வந்துட்டேன் உங்களுக்கு. நான் விழுக மாட்டேன். நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆடு விழுகவே இல்லை. அதான் நான் இது இப்ப இங்க மட்டும் இப்ப டபுள் கிளாஸ் வச்சு விட்டுறேன். ஆமா, ஏன்னா முடியல. டபுள் கிளாஸ் வச்சுக்கிறேன். ஏய் போகாத, திரும்பவும். இருங்க, இது இப்ப அப்படியே திரும்பி உள்ள தள்ளி விட்டுறணும். இப்ப கரெக்டா உள்ள வா விழுகு. விழுந்து தோல ஆடு, விளையாடு. கொஞ்சம் என்னாவது முடியல. இந்த இத வச்சு எப்படிதான் மேய்க்கிறத இந்த ஆட்டுக்கு ஃபார்ம் பண்றதுக்குள்ளயும் எப்போ உள்ள போய் தோல. இப்ப கிளாஸ் வச்சு அடைக்கணும். உள்ள வர இப்படியே வச்சு அடைச்சிரும். எப்படி எஸ்கேப் ஆற பாத்தீங்களா? வெளியே வர முடியாது, உள்ளே கடை. அவ்வளவுதான், இப்படி அடைச்சாச்சு. இதுக்கு அடுத்து எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணணும். ஒரு 10 இது இதே மாதிரி வைக்கணும். இந்த சைட்ல இருக்க பேலன்ஸ் கிளாஸ்ல உடச்சு விட்டுக்கிறேன். ஓகே, இது முடிஞ்சு. இதே மாதிரி நிறைய இது பண்ணணும். இருங்க, நிறைய இது பண்றேன். இந்த உங்களுக்கு காமிக்கல எப்படி இந்த ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்களா? அந்த கீழே அந்த புள்ளத்தன்னும் அந்த புள்ளத்தன்னோட அந்த உள்ள டிஸ்பென்சருக்குள்ள இருக்க ஷியர்ஸ் வந்து வெட்டி விட்டுரும். வெட்டி விட்டுச்சுன்னா அந்த அப்படியே வந்து ஹாப்பர்ல மைன் காட்டுக்கு ஹாப்பர்ல கனெக்ட் ஆகி வந்துடும். இந்த நான் முக்கால்வாசி ஃபுல்லா முடிச்சிட்டேங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த நான் ஃபுல்லா உங்களுக்கு முடிச்சு நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபுல்லா இந்த லாஸ்ட் இது வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாமே இதே மாதிரிதான் வச்சிருக்கேன் உங்களுக்கு. லேட் ஆகுதுல, போ லேட் ஆகுது. அதனாலதான் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். கொஞ்சம் இல்ல, நிறையவே ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்ப இவ்வளத்தையும் வச்சாச்சு. ஆனா இப்ப என்ன, எல்லாத்தையும் விடணும். இருங்க, இந்த ஆடு வேற அடிக்கடி வெட்டுற சவுண்டு கேட்டுட்டு எவ்வளவு சேர்ந்து இருக்குன்னு பார்க்க வேற செய்யணும். என்ன பண்றேன்னு தெரியல. இவ்வளவு வச்சிருக்கேன் 10 இது. இருங்க, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எத்தனை இருக்கு? 13 இருக்கு. வெறித்தனம். ஆமா, இங்க ஒரு என்ன ஒரு அரை மணி நேரம் பண்ணிட்டு நினைக்கிறேன். அதுல 13. இருங்க, எல்லா ஆடுகளையும் பிடிச்சு போடுறேன். சொல்ல மாட்டேன், கலர் அடிக்கணும்ல. கலர் இருந்தா இதுல இந்த பிரவுன் டை, ரெட் டை, எல்லோ, இந்த லைன் எங்க இருந்து கிடைக்கவே தெரியல. கொஞ்சம் ஒரு 10 கலர் இல்ல 9 கலர் கிடைக்கிற கலர் தூக்கி அடிக்க போறேன் என் பாட்டுக்கு. இது என்னென்னமோ இருக்கு. இங்க இருங்க, இந்த சுகர் கேனை பாருங்க. நேற்று போன பாட்டுல இருக்கும்போது ஏதோ டம்மி அரைச்சு, இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த சுகர் கேனு 14 கொடுத்துருக்கு. இங்க இது பேம்பு இப்ப எவ்வளவு கொடுத்துருக்குன்னு தெரியல. அதுவே 14 கூட தான் இருக்கும். சொல்லி வாங்கல 3 ஸ்டாக்கு. இங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 5. அமோ சூப்பர். எப்படி எங்க எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு பார்ப்போம். நம்மளுக்கு ஒரு விளையாட்டு போர் அடிக்குது. நல்லா தரமா இருக்கு.
அவங்க மொத்தம் என்ன பிரிச்சு வச்சு விளையாண்டு பார்த்தாச்சு. எங்க இங்க வர இன்னும் 2 வந்துருச்சு. நான் உங்களுக்கு அதை காமிக்கல, டக்கு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால காமிக்கல. இந்த இப்ப இருங்க, வீட்டுக்கு போயிடுறேன். வீட்டுக்கு போனாலும் அடுத்த வேலை. இந்த பூ கிரே கலர் வேணும் guys. இந்த பூல தான் கிரே கலர் இருக்கு. இது எப்பயோ ஒரு பார்ட்ல நானும் அந்த குமரேசன் வந்து போனோம்ல, அப்ப நான் எடுத்த இந்த ஒரே ஒரு பூ இப்ப போன் மீல் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஆமா, இங்க ஒரு 5 இருக்கு போதும். இது இப்ப என்னென்ன பண்றது? இந்த ரெட் கலர் பூ எடுத்து வச்சுக்கோ, ரெட் எல்லோ. பண்ணிக்கிட்டியா? அப்போ இங்க ஒரு எல்லோ கொஞ்சம் தேவைப்படுது. பிளாக்கு நான் நல்ல ஸ்குட் தேடணும்னு நினைச்சேன், அவங்க கொடுத்துட்டாங்க, வச்சுக்கோப்பா சாமி இந்தான்னு. எனக்காக கரவோரமா, ஐயோ கிரீப்பர் அப்படியே சைலண்டா வீட்டுக்கு பேரு கரவோரமா ஒதுங்கி இருக்கு. எனக்காகவே அந்த நான் ஸ்குட்டுக்கான கருப்பு இது. இருங்க, இப்ப இதை வச்சு நான் பிளாக் டே உருவாக்கிடுவோம். இது வச்சு பிளாக் டே உருவாக்கியாச்சு. இது ரெட் இது லைம்னு நினைக்கிறேன். லைமோ ஏதோ கலர் வரும், லாவெண்டர். இது ஒயிட் டை. எல்லா டையும் செஞ்சுட்டேன் guys. நான் இது செஞ்ச எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தான் காமிக்கிறேன் guys. இங்க நான் ஆடுங்களை பிடிச்சி போடுறதுக்குள்ளேயும் முடியல. இங்க நான் பெரிய ஆடுங்களை பிடிக்க பார்த்தா இதுவே போக மாட்டேங்குது. அதான் நான் ஐடியா பண்ணிட்டேன், குட்டி ஆடுங்க இந்த 2 ஆடுங்களை கூட்டிட்டு வந்துட்டு பிரீட் பண்ணி இங்க பிரீட் பண்ணிச்சா குட்டி வைக்கணும். அந்த குட்டியை தூக்கி அந்த பள்ளத்துக்குள்ள தள்ளவனா போகுது. அந்த குட்டியை என்னால் வளர வச்சிடலான் இருக்கேன். இல்ல இருங்க, அந்த குட்டிக்கு சாப்பாடு கொடுப்போம். இங்க பட்டன் ஃபீடு கொடுத்தா என்ன வேலுது? என்னடா என்ன வேணுமா? ஆமா இருக்கு, இந்த இங்க ஒரு பெட்டியில வச்சிருந்தேன் தான். இந்த பெட்டியிலதான் இந்த இருக்கு, நல்லதா போச்சு. அப்படினாலும் ஒரு பஞ்சம் இல்ல. இங்க நம்ம பக்கத்துலதான் வீட் ஃபார்ம், ஒரு நாள் பறக்கலாம். இந்த இங்க ஃபீடு காமிக்க வேண்டியதான், வளர வைக்கணும். இது டக்குன்னு வளர்ந்துருச்சு, அவ்வளவுதான். இதுக்கு இது வேற என்ன இக்கு போட்டுக்கிட்டு வருது? உங்களுக்கு தர முடியாது, அடிப்போம். இதுக்கு என்ன கலர்? மெஜண்டின் அடிப்போமா? வேணாமா, மஞ்சள் அடிப்போம். வாங்கிட்டு போ, மஞ்சள் ஒரு முதல் கலர் மஞ்சள் கலர். நீ என்ன நீங்க சாப்பாடு? அவன் கீழே இருக்கா, நீ மேல இருக்க, எப்படி பிரீத் பண்ணுவ? அடவாலி பக்கி, நீ வா, உன்னை வச்சுதான் அடுத்த ஃபார்ம் வா. இப்படி போட்டுக்கிட்டு இது மேல இருக்கும். இருங்க, அதே மாதிரியே இருக்கும் பண்ணணும். அதே மாதிரி இப்ப எல்லாத்துக்கும் நான் பண்ணணும், முடியல, கடுப்பாகுது. ஐயோ குட்டிய போடுவீங்க பார்த்தா நீ போய் உள்ள விழுகிற, விழுகக்கூடாதுன்னு அந்த இடத்துல மட்டும். சரி, வேற வழி இல்ல, கலர் அடிச்சு விட்டுரும். கலர் அடிச்சாச்சு, மெஜென்டினா கலர் தூக்கி அடிச்சு விட்டுருக்கேன். இதே எல்லாத்தையும் பண்ணிட்டு வேண்டியதான். இருந்தே பார்ப்போம். இது இருந்தா இப்ப போட்ட பாருங்க, இந்த குட்டிய தூக்கி அப்படியே நான் வளர வச்சு இது அப்படியே பெருசாக்கி இந்த மாடுக வரப்போ இதுக்கு என்ன கலர் அடிச்சிடும்? இந்த கலரு கிரே கலர் அடிச்சிடும். ஆமா, இது கிரே. இதுங்க 2 போது உங்களை வச்சுதான் அடுத்து வேலை. ஐயோ, இருட்ட வேற செஞ்சிருக்கு, இங்க வேற செய்யணுமா? வெறுப்பாகுது. மாடுகளா போங்கடா போல, கடுப்பாக்குறாங்களே. இருங்க தூங்கிடுறேன். நான் தூங்கிட்டு நான் மொத்தமா உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். ஏன்னா நான் ரொம்ப நேரம் எல்லா இதையும் பிடிச்சி வைக்கிறதுக்கு திரும்பி நான் கண்டினியூ பண்றேன் மொத்தமா. ஃபுல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு எல்லா கலரும் இருக்கு. இது எல்லோ, இந்த எல்லா கலரும் வச்சிருக்கேன். 10 இதுல 10 ஆடு, ஆனா 9 கலர் தான். எல்லாம் ஒரு கலர் தெரியல, 2 ஒயிட் வச்சிருக்கேன். இந்த பிங்க் கலர் இருக்கு இங்க ஒண்ணு. இது சும்மா இருக்கட்டும், இந்த கடைசி வரைக்கும் இவங்க தான் யூஸ் ஆனாங்க. இவங்களோட பிள்ளைங்க தான் இது எல்லாம். இந்த இருக்கு பாருங்க, இவங்களோட பிள்ளைதான் இது எல்லாமே. எனக்கா வந்து பெத்து கொடுத்துட்டு போன பிள்ளை விட்டுது. அந்த 2 ஆடுங்க. எனக்கு டவுட், இவ்வளவு பிள்ளைய பத்திச்சு, அப்ப உடம்பு ஒழிக்கல. அவ்வளவுதான், நானும் முடிச்சுக்கிறேங்க. இதே நானும் முடிச்சிடுறேன், எல்லாத்தையும் செஞ்சாச்சு. 10 கலர் 9 கலரு, ஆனா 10 ஆடு பிடிச்சி வச்சிருக்கேன். அடுத்து நீங்க ஏதாவது கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் முடிச்சிடுறேன் இதோட கண்டென்ட்டா. அவ்வளவுதான் guys, தெரியும் பார்த்தீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதுக்கு அடுத்து நான் என்ன கண்டென்ட் பண்ணலாம் நீங்க தான் சொல்ல போறீங்க. நான் உங்களுக்கு ஒரு 3 சஜஷன் பண்றேன். நெதரைட் மைனிங் போவோமா, இல்ல அடுத்து என்னது அப்கிரேட் பண்ணவா ஆர்மர்ஸ், இல்ல என்னது வேற ஏதாவது அதர் கண்டென்ட் நீங்க ஏதாவது சொல்லுங்க, அதுதான் நான் போட போறேன்.
ஸோ அவ்வளவுதான் கைஸ். பைக் பார்த்தீங்களா, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த பாட்டில் பார்ப்போம். நீங்க தான் அடுத்து என்னன்னு கண்டென்ட் சொல்லணும். ஸோ பை கைஸ், பை. அடுத்த பாட்டில் பார்ப்போம்.